8 மணி நேர போராட்டங்களை வழிநடத்திய இந்த தொழிலாளர் வர்க்கம் இன்றைக்கு ஒரு தொழிலாளர் பிரச்சனைக்கு ஒரு ஒப்பந்த முறையை ஒழித்து கட்டணும் அப்படின்ற ஒரு கருத்தங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் இன்னைக்கு பங்கேற்க முடியாம இன்னைக்கு ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வேலை செய்யற ஒவ்வொரு இளைஞர்களும் ஏதோ ஒரு கம்பெனியில் 15,000 20,000 சம்பளத்துக்கு அடிப்படை சம்பளத்துக்கு வேலை செய்யற அவங்க குடும்பத்தை நடத்த போதுமான வசதி இல்லாமல் இன்னைக்கு அந்த தொழிற்சாலை பணியை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணி நேரத்தை விட்டுட்டு அடுத்தபடியாக எப்படியாவது அந்த குடும்பத்திற்கு ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட வேணும்னு சொல்லிட்டு அந்த சமூக பிரச்சனையை சிந்திக்கிற அளவுக்கு கூட ஒரு நேரம் இல்லாமல் இன்னைக்கு ஓடி இருக்காங்க. இந்த சமூகத்தில் எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி ஒரு உயர் சாதின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கோ அதே போல தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் மன ரீதியாக பர்மனெண்ட் எம்ப்ளாயினா ஒரு மாதிரி, கான்ட்ராக்ட் லேபர்ஸ்னா ஒரு மாதிரி, அந்த உணவுலேருந்து அவனை நடத்தக்கூடிய விதத்திலிருந்து அவனுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து எல்லா கம்பெனிலும் கண்டிப்பாக அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. நான் அதை அடித்து சொல்கிறேன். நான் வேலை செய்கிற கம்பெனியில் கூட அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. இங்கே எல்லாருமே ஒன்றாயிட்டா அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை இல்லாமல் போய்ட்டுல. அதனால தான் நான் ஓசூருக்கு வந்த புதுசில் கிட்ட 2012 இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழித்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ந்திருக்கும் அமைப்பு மூலமாக பல ஆர்ப்பாட்டங்களையும் பல மனித சங்கிலி போராட்டங்களையும் பல பேரணிகளையும் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களுக்கு முன்பாக இந்த புரட்சிகர தொழிலாளர் முன்னணி அவர்களின் தோழமையோடு தோல் சேர்ந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்று தோழமை சேர்ந்து நாங்கள் இன்று கடந்த 2 மாதங்களாக தெருமுனை கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இன்று நாங்கள் ஒரு கருத்தங்கிற்கு நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது வெறும் தொழிலாளர் பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு சமூக பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு அடிப்படை வாழ்வாதாரக்கான ஒரு பிரச்சனை. இன்று ஓசூரிலே கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இன்றைக்கி ஒப்பந்த தொழிலாளர் முறையில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த கருத்தரங்கத்திலே இந்த அறையை கூட நம்மளால் நிரப்ப முடியல. உலகை மாற்றும் வர்க்கம் தான் தொழிலாளர் வர்க்கம் என்று சொல்லி நம்ம மார்க்ஸ் சொல்லியிருப்பார். அப்படி ஒரு புரட்சிகர போராட்டங்களை, இந்த 8 மணி நேர போராட்டங்களை வழிநடத்திய இந்த தொழிலாளர் வர்க்கம் இன்றைக்கு ஒரு தொழிலாளர் பிரச்சனைக்கு ஒரு ஒப்பந்த முறையை ஒழித்து கட்டணும் அப்படின்ற ஒரு கருத்தங்களுக்கு இன்றைக்கி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் இன்னைக்கு பங்கேற்க முடியாமல் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கு வேலை செய்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் ஏதோ ஒரு கம்பெனியில் 15,000 20,000 சம்பளத்துக்கு அடிப்படை சம்பளத்துக்கு வேலை செய்கிற அவங்க குடும்பத்தை நடத்த போதுமான பொருளாதார வசதி இல்லாமல் இன்னைக்கு அந்த தொழிற்சாலை பணியை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணி நேரத்தை விட்டுட்டு அடுத்தபடியாக எப்படியாவது அந்த குடும்பத்திற்கு ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட வேணும்னு சொல்லிட்டு அந்த சமூக பிரச்சனையை சிந்திக்கிற அளவுக்கு கூட ஒரு நேரம் இல்லாமல் இன்னைக்கு ஓடி இருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம பேச போகிற பிரச்சனை ஏதோ ஒசூரில் இருக்கிற இந்த ஒரு 10 கம்பெனியோட பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த இந்தியாவோட பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு வைரஸ் நோய் எப்படி பரவுதோ அப்படி இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது எல்லா இடத்திலும், இது ஒசூரில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. சாதாரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் ஏதோ ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அடுத்தபடியாக எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றிடணும், அந்த குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏதோ ஒரு தொழில் நகரங்களை தேடி ஓடிட்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு பெரிய கனவு கண்டிருக்கோம். எப்படி நம்ம ஒரு பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, ஒரு நல்ல ஒரு கை ஃபுல்லாக சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவுகளோடு தான் இன்னைக்கு வருவோம். ஆனால் இங்கே இருக்கிற யதார்த்தமான உண்மை இப்போ வரைக்கும் நானே ஒரு ஒப்பந்த தொழிலாளர் முறை தான். ஆனால் எங்கள் வீட்டில் இன்னும் பர்மனெண்ட் ஆகலையா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன இத்தனை ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற சமூக சூழலும் சரி, சமூக நிலைமையை இப்போ கிராமத்திலிருந்து ஒரு வெளிநகரத்துக்கு ஒரு வேலையை தேடி வரவங்களுக்கு தான் அந்த சமூக சூழலும் அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் எப்படி இந்த சமூகத்தில் எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி ஒரு உயர் சாதின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கோ அதே போல தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் அவனுடைய மன ரீதியாக பர்மனெண்ட் எம்ப்ளாயினா ஒரு மாதிரி, கான்ட்ராக்ட் லேபர்ஸ்னா ஒரு மாதிரி, அந்த உணவுலேருந்து அவனை நடத்தக்கூடிய விதத்திலிருந்து அவனுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து எல்லா கம்பெனிலும் கண்டிப்பாக அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. நான் அதை அடித்து சொல்கிறேன். நான் வேலை செய்கிற கம்பெனியில் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. கான்ட்ராக்ட் லேபர்ஸ்னா ஒரு மாதிரியும் நிரந்தர தொழிலான ஒரு மாதிரியும் அந்த ஏற்றத்தாழ்வு வேணுமனே முதலாளித்துவம் இதை அவங்க வச்சிருக்காங்க. நீயும் கம்பெனியில் வேலை தான் செய்கிற, அவனும் அங்கே வேலை தான் செய்கிறான், ஒரே வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த பொருளாதார ரீதியாகவும் சரி, அவங்க நடத்துகிற விதத்திலும் சரி, அந்த 2 பேருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும். இதைத்தான் முதலாளி விரும்புவோம், அவனுக்கு தேவையும் இது தான். இங்கே எல்லாருமே ஒன்றாயிட்டா அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை இல்லாமல் போய்ட்டுல. அதனால தான் இங்கே இருக்க முதலாளித்துவம் அப்படி தான். இங்கே எப்பவுமே தொழிலாளி ஒன்று சேர்ந்துடக்கூடாது, இந்த தொழிலாளர் பிரச்சனை இங்கே எப்பவுமே ஒரு முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் முதலாளித்துவம் விரும்புவோம். இங்கே ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சனை என்பது பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஈஸியாலாம் ஒழிக்க முடியாது. அது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன்.
இதுவரை இந்திய வரலாற்றில் வந்து ஒரு ஒன்றிய அரசோட ஒரு மத்திய அமைச்சரை வந்து ஒரு போராட்டத்தின் மூலமாக வந்து பதவியை விலக வச்சதா வந்து நான் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. இப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து ஒரு போராட்டம். 8 மணி நேரம் வேலை அப்படின்றதும் சரி, தொழிலாளர் உரிமைகள் அப்படின்றதும் சரி, எந்த ஒரு அது தொழிலாளர் மட்டும் இல்லை, அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு நம்ம இன்றைக்கி நான் வந்து போராடி பெறக்கூட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இதில் முக்கியமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளும் சரி, அது தொழிலாளர்களுக்கு வேண்டிய எல்லா இதையும் சரி நாம் இன்றைக்கி வந்து போராடியே பெற வேண்டிய ஒரு சூழல் நாம் இருக்கிறோம். எப்படி வந்து இப்போ அந்த நீட் தேர்வை வந்து அந்த நீட் வினாத்தாள் கசிவு அந்த பிரச்சனையை வந்து ஒரு இந்தியா முழுவதும் வந்து எங்கெல்லாம் வந்து இப்போ மாணவர்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து ஆதரவோடு இந்த போராட்டத்தை வந்து வெற்றியடை செஞ்சாங்களோ, அதே போல் இந்த பிற்காலங்களில் வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது வந்து இது வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக அதை நம்ம வந்து அணுகி அதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தீர்வை நாம் வந்து காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கூறுகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தன் வந்து இப்போ ஒரு சமூகத்தின் மீது ஒரு அக்கறையோட ஒரு சமூகத்தின் மீது ஒரு அணுகுமுறை வந்து அவன் பார்க்கணும் அப்படின்னா அவன் வந்து எல்லா நிலையிலும் வந்து அவன் வந்து ஒரு தன்னிறைவாக இருக்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு போதுமான ஒரு நிரந்தரமான வேலை இருக்கணும், எனக்கு இன்றைக்கி போதுமான ஒரு பொருளாதாரம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து இந்த சமூகத்தின் மீது நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு கவனம் செலுத்துவேன். எனக்கு இங்கே வாழ்றதுக்கே எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னும் போது நான் எப்படி வந்து இந்த சமூகத்தின் மீது நான் வந்து ஒரு அக்கறை நான் செலுத்த முடியும்? அப்போது இங்கே வந்து இந்த சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அடிப்படை காரணம் வந்து அவனுக்கு போதுமான பொருளாதாரம் இல்லை. அந்த பொருளாதாரம் வந்து ஒரு ஒழுங்குமான முறையில் இல்லை. இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து நம்ம பழிச்சிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலை என்பது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலையாக இருக்கணும். அந்த நிரந்தரமான வேலையின் மூலம் வர பொருளாதாரம் அவனுடைய குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கும்போது தான் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சமூகத்திற்கு அவன் ஒரு பயனுள்ளவனாக இருக்க முடியும். இல்லைனா வந்து இப்போ எனக்கு வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, ஒரு நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தினுடைய எல்லா தீங்கு வைக்கக்கூடிய அதை நோக்கி தான் இன்றைக்கி போகும். இன்றைக்கி நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் அவனுடைய வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து எந்த ஒரு நிரந்தரமான ஒரு வேலையும் நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாத போது அவன் வந்து வேற ஒரு பிரச்சனையை நோக்கி அவன் செல்வான். இதை வேணும்னே திட்டமிட்டு இந்த ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த ஒப்பந்த தொழில் முறையை வந்து நவீனமயமாக்கப்பட்ட இன்றைக்கி ஒசூருக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த வெறும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ்ன்ற ஒரு CLAன்னு சொல்லுவாங்க, கேஷுவல் லேபர், இது ஏஜென்சி லேபர்னு சொல்லுவாங்க. கேஷுவல் லேபர் அப்படின்னா ஒரு 6லேருந்து 8 மாதம் இதுதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வேறு கம்பெனி நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த ஏஜென்சி லேபர்னால் மிஞ்சி போனால் அவன் டிப்ளமோ படித்தவனாக இருக்கணும், ஒரு 1 இயர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த CLAல தாண்டி எப்படி வந்து இந்த இந்தியா வந்து வளர்ச்சி அடைதுன்னு சொல்கிறாங்க, அது வளர்ச்சி அடைதே இல்லையோ, ஆனால் இந்த ஒப்பந்த தொழிலாளர் என்பது வந்து தொடர்ச்சியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. CLAL போயிட்டு இன்றைக்கி வந்து NAPS, NTTF அப்படி சொல்லிட்டு புதுசு எல்லாம் ஒன்று தான். சுருக்கமாக அதோட அடிப்படை கோர் மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது நீ ஒப்பந்த தொழிலாளி தான், நீ ஒரு கான்ட்ராக்ட் லேபர், அவ்வளோதான் அப்படின்றத தான் அவங்க வந்து புதுசாக வந்து எப்படி வந்து வீட்டில் வந்து ஒரு நாயை வளர்த்து அதுக்கு டைகர்னு பேர் வச்சா டைகர் ஐட்டம் அதே மாதிரி தான். என்ன தான் நீங்கள் வந்து மாற்றி பேர் வச்சு நான் ஒப்பந்த தொழிலாளி தான், உனக்கு தேவையானதை வந்து அவன் மூலியமாக செஞ்சுக்கிற, வேலைனதுக்கப்புறம் துரத்துட்டு போயிட்டே இருக்கிற. இன்றைக்கி இப்போ ஒசூர் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கம்பெனிலாம் ஒரு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு அடிப்பட்டுச்சா போதும், ஓகே நீ நாளைக்கு வராத, நீ வேலை விட்டு நின்றுக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதுவே வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளி, ஒரு நிரந்தர தொழிலாளிக்குன்னா அவனுக்கு வந்து இன்சூரன்ஸு எல்லா லொஸ்க்கு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஒப்பந்த தொழிலாளி என்ன வேலை செய்கிறானோ அதே வேலையை தான் அவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிற வேலையை தான் வந்து இவங்க செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாகுபாடை நம்ம வந்து ஒழித்து கட்டணும். நிரந்தர பணியில் இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு என்ன சலுகைகளும் என்ன ஒரு சம்பளமும் வழங்குதோ அதே பாகுபாடு இல்லாமல் வந்து ஒப்பந்த தொழிலாளிக்கு நம்ம வழங்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒப்பந்த தொழிலாளி வந்து ஊக்குவிக்கணும்னு அர்த்தம் இல்லை. முதலில் வந்து அவங்களை வந்து ஈக்குவல் இப்போ சமமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த சமமாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். அதை தான் நம்ம இதில் முக்கியமான ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருப்போம். என்ன அப்படின்னா, ஒப்பந்த தொழிலாளிக்கு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அவங்களுக்கு வழங்கக்கூடிய அதே பணியில் ஈடுபடுகிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பளம் வழங்குறோமோ அதோ சம்பளத்தை வந்து ஒப்பந்த தொழிலாளிக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமான இந்த ஒரு கோரிக்கையை வந்து இந்த நோட்டீஸில் நம்ம போட்டிருப்போம். இப்படி இந்த சமூகத்தினுடைய இந்த பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற இந்த ஒப்பந்த தொழில்முறை நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த போராட்டங்கள் மூலமாக இதை வந்து ஒழித்து கட்டணும். சமநிலையற்ற இந்த சமூகத்தை வந்து ஒரே பார்வையில் நம்ம வந்து கொண்டு போகணும். இந்த சமூகத்தை நம்ம வந்து முன்னேற்றணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து போராடணும். இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை வந்து ஒழித்து கட்ட தொடர்ச்சியாக வந்து இந்த தமிழக தொழிலாளர் முறை வந்து களத்தில் நிற்கும். நீங்களும் வாங்க, எல்லாருமே கைகோர்த்து இந்த பிரச்சனையை வந்து முறியடிப்போம். இது பின்வரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக புதிய ஜன தொழிலாளர் முன்னணியும் தமிழக தொழிலாளர் முன்னணியும் சேர்ந்து அடுத்த கட்ட இதற்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் வாயிலாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். கடந்த மாதம் பல இடங்களில் வந்து தெருமுனை கூட்டங்களை நடத்தினோம். இன்று இந்த கருத்தரங்கத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பிற்காலத்தில் இதே போன்ற வலுவான போராட்டங்களை நடத்தி ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழித்து கட்டுவோம். தொழிலாளர் நலன் உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி.